பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்க என்று சொல்லி நீதிமன்றம் ஒன்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எந்த நீதிமன்றம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தறை பிரதான நீதவான் நீதிமன்றம். இன்றைக்கு நடைபெற்ற வழக்குக்கு பசில் ராஜபக்ச போகலை. ஏன்னு சொன்னால் அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அப்போ வழக்குக்கு போகாததன் காரணமாக நீதிபதி இப்படியான ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பசில் ராஜபக்ச இருக்கார் தானே, அவர் மாத்தறை பகுதியில் இருக்கக்கூடிய பிரவுன் ஹில்ஸ் என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு 1.5 ஏக்கர் காணி ஒன்று வாங்கினவராம். அதுதான் கேஸ். காணி வாங்கினா அதுக்கெல்லாம் வழக்கு போடுறதா என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த காணியை ஒழுங்காக முறையாக காசெல்லாம் கொடுத்து ஒழுங்காக வாங்கியிருந்தால் பரவாயில்லை. பசில் ராஜபக்ச அப்படியா வாங்கியிருப்பார்? இல்லை தானே. என்ன நடந்திருக்கும்ன்றதை நீங்களே ஊகிக்க முடியும். எனவே ஒரு 1.5 ஏக்கர் காணியை சட்டவிரோதமான முறையில் வாங்கினார் என்று சொல்லி அவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. நீதிமன்றத்துக்கு பசில் ராஜபக்ச விரையலை. அப்போ அவருடைய சட்டத்தரணிகள் நீதிபதிக்கு சொல்லியிருக்கணும், ஐயா இந்த மாதிரி அவர் அமெரிக்காவில் இருக்க, அவருக்கு சுகம் இல்லை, வருத்தம் என்று சொல்லியிருக்கணும். அப்போ நீதிபதிக்கு ஏற்கனவே தெரியும் அவர் அமெரிக்காவில் தான் இருக்கிறார், அவர் சுயினம் என்று சொல்லி சொல்லுவினம் என்று சொல்லி நீதிபதிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏன் தெரிஞ்சிருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் அதைத்தானே சொல்லினோம். ஒவ்வொரு தடவையும் வழக்குக்கு தவணையை கூப்பிடக்குள்ள சொன்னபடி அவர் அமெரிக்காவில் இருக்கிறார், அவருக்கு வருத்தம், அமெரிக்காவில் இருக்கிறார், அவருக்கு வருத்தம் என்று சொல்லி இதே புராணத்தை திரும்ப திரும்ப பாடினா அப்போ நீதிபதிக்கு கோபம் இருந்தானே. அதென்ன ஒவ்வொரு தடவையும் ஒரே கதையை சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு இன்றைக்கு பிடியாணை பிறப்பித்திருக்கின்றார் மாத்தறை பிரதான நீதவான். அவருடைய பேர் சத்துரங்க எரங்க திசாநாயக்க. அவர் தான் இந்த பிடியாணையை பிறப்பித்திருக்கிறார். அப்போ இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக பசில் ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதில் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இது சர்வதேச பிடியாணையாக மாற்றப்படணும் என்று சொல்லி இப்போ இன்டர்போல் போலீஸால் ரெட் நோட்டீஸ் விட்டால் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது என்ன மாதிரி நடக்கும் என்று தெரியலை. எனவே போக தான் தெரியும். இருந்த போதிலும் கூட பசில் ராஜபக்சவை கைது செய்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்குது. இதுக்கிடையில் நாமல் ராஜபக்ச இருக்கார் தானே, அவர் அடிக்கடி சொன்னபடி நாங்கள் ஒன்றும் நீதிமன்ற வழக்குகளுக்கு பயந்தார்கள் கிடையாது, நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் நாங்கள் எங்களுடைய விளக்கத்தை சொல்லுவோம் என்று சொல்லி அடிக்கடி சொல்கிறவர் இல்லை. அப்போ இப்போ நாமல் ராஜபக்ச என்ன செய்யணும்னு சொன்னால், டிக்கெட்டை போட்டுக்கொண்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு தன்னுடைய சித்தப்பாவை கூட்டிக் கொண்டு மாத்தறை நீதிமன்றத்தில் விட்டார்ன்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும். ஓம் தானே. துபாயில் இருந்து அதிரடியாக 21 பேர் இன்று நாடு கடத்தப்பட்டு அவர்கள் இலங்கைக்கு சேர்ந்திருக்கின்றார்கள். இலங்கைக்கு சேர்ந்த அந்த 21 பேரும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவால். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக துபாயில், தனியாக துபாய் மட்டுமில்லாமல் அபுதாபி உள்ளிட்ட பல நகரங்களில் துபாய் போலீஸார் தீவிரமான தேடுதல் வேட்டையை மேற்கொண்டு நிறைய பேரை அடுத்தடுத்து கைது செய்தார்கள். அந்த கைது செய்யப்பட்டார்கள் எல்லாம் துபாயில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரேடியாக 21 பேரை பிடிச்சு நாடு கடத்தி விட்டிருந்தார்கள் இலங்கைக்கு. அப்போ அந்த 21 பேரும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் விமான நிலையத்தில் இறங்கிய போது அங்கே காத்திருந்த சிஐடியினர் அந்த 21 பேரையும் கொத்தாக கைது செய்திருக்கிறார்கள். அந்த 21 பேரில் 2 பேர் மிக மோசமான ஆபத்தான தேடப்படுற குற்றவாளிகளாம். அதில் ஒரு ஆளுடைய பேர் மாவத்த சாமர என்று சொல்லப்படுற பாதாள உலக குழு உறுப்பினர். மற்றவர் குடு துமிந்த என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர். ஸோ இந்த 2 பேர் உள்ளிட்ட 21 பேர். எனவே அவர்கள் மீது கடுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இனி இவியல் கொடுக்குற தகவல்களை வச்சுக்கொண்டு இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். என்ன பிரச்சனை சொன்னால், இவியல் அந்த ஃப்ளைட் இருக்கு தானே, அது ஆக்சுவலாக கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு தான் விலை இருந்தது. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மோசமான காலநிலை என்று சொல்லி, இப்போ நிறைய இடங்களில் மழை பெய்யுது, வெள்ளப்பெருக்கு தானே, அதனால் மோசமான காலநிலை காரணமாக, எனவே மோசமான காலநிலை காரணமாக அந்த விமானம் வழிமாற்றப்பட்டு மத்தள விமான நிலையத்தில் தான் தரையிறங்கினது. அதாவது மத்தள மஹிந்த ராஜபக்ச விமான நிலையத்தில் இந்த 21 குற்றவாளிகளும் தரையிறங்கினார்கள். எனவே பொருத்தமான ஏர்போர்ட்டில் தான் இறங்கியிருக்கிறோம். இப்போ 21 பேரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருக்கின்றார். நாட்டில் பொருளாதார பிரச்சனையோ பஞ்சமோ அல்லது தட்டுப்பாடோ எதுவுமே ஏற்படாது, யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கின்றார். பல கூட்டங்களில் கலந்து கொள்கின்றார். அதில் ஒன்றுதான் நிந்தவூர் நகரத்தில் கலாச்சார நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான அத்திவாரம்.
அதாவது தொடக்க பணிகள் வந்து இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கலந்து கொண்டிருந்தவர். அதில் உரையாற்றும் போது தான் ஜனாதிபதி சொல்லியிருக்காரு என்று சொன்னால், தற்சமயம் வந்து ரூபாய்க்கான பெறுமதி வந்து வீழ்ச்சி அடைஞ்சு போகுது தானே, டாலர்ஸுக்கு எதிரான பெறுமதி. எனவே இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது தானே, அதை குறிப்பிட்டு இதுக்காக பாரிய ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வருமெண்டோ, அப்போ 2022ஆம் ஆண்டில் கோத்தாபய ராஜபக்ச காலத்தில் ஏற்பட்ட மாதிரி பெரிய நெருக்கடி ஏற்படும் என்று சொல்லி அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. நாங்கள் வார பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சமாளிப்போம், நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், பெரிய நெருக்கடி ஏற்பட விட மாட்டோம், இப்போ இருக்கிற பிரச்சனையை காரணம் சர்வதேச நெருக்கடி தான் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். சிறை கைதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தமை ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், எந்த சிறைச்சாலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்குனுகொல பெலச என்று சொல்லி ஒரு சிறைச்சாலை இருக்குத்தானே, அங்கே இருந்த ஒரு கைதி தான் மர்மமான முறையில் வந்து உயிரிழந்திருக்கிறார். என்னென்னு சொன்னால், சிறைக்குள்ளே இருக்கைக்குள்ளே வந்து ஏதோ சுயினம் என்று சொல்லி, அவர் சிறைச்சாலையில் ஒரு டாக்டர் இருப்பார் தானே, அவர் சொல்லிக்கார் வெளியில் கூட்டிக் கொண்டு போயிட்டு வெளி ஹாஸ்பிட்டலில் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிங்கன்னு சொல்லி, சரியான ஆளை கூட்டிக் கொண்டு வெளியில் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சா அங்கே வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார். 45 வயதுடைய சிறை கைதி ஒருவர். அப்போ இது சம்மந்தப்பட்ட விசாரணைகள் வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலுமே கூட அந்த சிறைச்சாலைக்குள்ளே, அங்குனுகொல பெலச சிறைச்சாலைக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல் பரவி வருது என்று சொல்லியும் ஒரு ஊடகத்தில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கைதி வந்து அதன் காரணமாகத்தான் இருந்தாரா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா என்பது சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேன அவர்களுடைய மர்மமான உயிரிழப்பு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றன. இன்று பிற்பகலிலிருந்து நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றன. முக்கியமான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே என்னென்ன சாட்சியங்கள், என்னென்ன புது புது தகவல்கள் எல்லாம் சொன்னார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் அடுத்த காணொலியில் தான் விரிவாக பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், இப்போ தான் அந்த விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். அவை கிடைக்கின்ற போது அடுத்த காணொளியில் அவற்றை பகிர்ந்து கொள்கின்றேன். இலங்கையில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் விதமாக IMF நிதி உதவி வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், IMF வந்து ஒவ்வொரு தவணையாக கட்டமாக நிதியுதவி வழங்குறது தானே. ஆனால் இந்த முறை என்ன செய்ய போயினோம்னு சொன்னால், ஒரேடியாக 2 தவணை காசை வந்து கொடுக்க போயினோம். கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்ல போயினோம். எப்போ கொடுக்கணும்னு சொன்னால், மே மாதம் 27ஆம் தேதி, இந்த மாதம் 27ஆம் தேதி ஒரேடியாக 2 தவணை காசை வந்து IMF வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்க போகுது. இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் பொருளாதார நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர். அவருடைய பேர் வந்து அனில் ஜெயந்த. அவர் தான் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொன்ன அதே கருத்தை வந்து அமைச்சரும் சொல்லியிருக்கார். இந்த டாலர் நெருக்கடி, இந்த ரூபாய் பிரச்சனை எல்லாம் வந்து தற்காலிகமானது, அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு காரணம் இலங்கையில் ஏற்பட்ட தவறோ இல்லை இலங்கையின் அரசாங்கத்தினுடைய தவறோ திட்டமிடல் தவறோ எதுவுமே கிடையாது. இது வந்து முழுக்க சர்வதேச நெருக்கடி அண்ட் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பதட்டமான சூழ்நிலை, இதன் காரணமாகத்தான் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்க ஒழிய மற்றும்படி வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியுள்ளார். டிக்கோயா பகுதியில் ஒரு பரபரப்பான கொலை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. ஒரு வயதான தம்பதிகள், கணவன் மனைவி 2 பேருமே வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று வியாழக்கிழமை மாலை வேளையில். என்னென்னு சொன்னால், டிக்கோயா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடை ஒன்று வச்சிருந்திருக்கணும். பேசிக்காக இவள் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு கடை ஒன்றை ரன் பண்ணி வந்திருக்கணும். பிறகு ஆக வயசு போயிட்டு 2 பேருக்குமே வந்து 82 வயசு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து கடையை க்ளோஸ் பண்ணி போட்டு அந்த கடைக்குள்ளே தான் வசித்து வந்தவை. அதாவது அவன் வீடும் அந்த கடை எல்லாமே ஒரே இடம் தான், அங்கே தான் வசித்து வந்திருக்கணும். இந்த வயசான தம்பதிகளினுடைய பிள்ளைகள் வந்து கொழும்பில் மாதிரி பண்ணி அங்கே வேலையினம் போல நடக்கு. அப்போ கொழும்பில் இருக்கணும். அப்போ வந்து அடிக்கடி பேரண்ட்ஸோட கதைப்பினம் தானே. அப்படி நேற்று ஃபோன் அடிக்கக்குள்ள பேரண்ட்ஸ் அவையில் வந்து ஆன்சர் பண்ணல. திரும்ப ஃபோன் அடித்தா ஆன்சர் பண்ணவே இல்லை. அப்போ ஒரு டவுட் வந்து போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோம், இந்த மாதிரி இன்ன அட்ரஸில் வந்து அம்மா அப்பா இருக்கணும், ஃபோன் அடித்து அடிக்கணும் இல்லைன்னு சொல்லி போட்டு போலீஸ் போயிட்டு அங்கே போய் பார்த்தா 2 பேருமே வந்து கொலை செய்யப்பட்டிருந்திருக்கிறார்கள் கொடூரமான முறையில். எனவே உடனடியாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு நபர் தான் வந்து, அதாவது சிசிடிவி காட்சிகளை வச்சு பார்க்கக்குள்ள ஒரு நபர் வந்து இவர்களை தாக்கிவிட்டு இவர்களை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினதாக சொல்லப்படுது. என்ன காரணம், ஏதாவது சொத்துக்கள் காசுகள் ஏதாவது வச்சிருந்தார்களா இன்னும் தெரியல. எனவே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்தவர்கள் 82 வயதுடைய காளிமுத்து சக்திவேல் கணவர், மனைவி வந்து சகுந்தலா தேவி. இந்த 2 பேரும் தான் உயிரிழந்துள்ளார்கள். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.